டிடிஎஸ் ரவி, ஆளுநரின் பேச்சில் சில தெரிப்புகள் தான் இருக்குது, வலுவான ஆதாரங்களை அவர் கொடுக்கல. அவர் தொடர்ந்து மேற்கோள்களாக பேசுகிறார். முதல்ல நாட்டை துண்டாட விரும்புகிறது திராவிட சித்தாந்தம்ன்றதுக்கு நித்யானந்தம் வேறொன்றை சொல்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு எதிராக இருப்பது, நீட்டுக்கு ஒரு நிலைப்பாடை எடுப்பது, அதெல்லாம் அவர் சுருக்கிக்கிறார். உங்கள் பார்வை என்ன? நாட்டை எப்படி துண்டாட நினைக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார். அவருடைய அந்த அறிவிக்கையை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா அதிலே அவர் பதில் சொல்கிறார். பிரிவினைவாதம்னு சொல்கிறதுக்கு அவரே பதில் சொல்கிறார். பாரதத்தை எதிர்க்கிற சக்திகள் ஒரு கூட்டணியாக தீய சக்திகளாக வடிவமைச்சிட்டு வந்துட்டுருக்கு. தமிழகம் பாரதத்தின் அறிவு சார்ந்த ஆன்மீக தலைநகரமாக இருக்குது. பாரதத்தின் அறிவு சார்ந்த ஆன்மீக தலைநகரமாக தமிழகம் இருக்குது. ஆனால் தலித்துகளுக்கு எதிரான சமூக பாகுபாடுகள் இங்கே வேதனையை தருகிறது. அதுதான் முதல்ல எடுத்து சொல்கிறார். அவர் பிரிவினைன்னு சொல்கிறது நாட்டை துண்டாடுறதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கானது இல்லை, அது அடுத்தது பேசுவோம். அதையும் பேசுகிறார், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை முன்னிறுத்தலை. அவர் முதல்ல பேசுகிறது தலித்துக்கு எதிரான சமூக பாகுபாடுகள். அதை தான் உங்களுக்கு திருமாவளவன் ஐயா வேறு ஒரு கான்செப்டில் சொல்கிறாரு. அதை கார்த்திக் சிதம்பரம் ஐயா அங்கீகரிக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆளுநர் இங்கே சாதி சண்டைகள் மிக மோசமாக இருக்குங்கிறத பல முறை வள்ளலார் விஷயத்தில் முதல்ல வள்ளலார் அவர்கள் சம்பந்தமாக பேசும்போதும் அதை எடுத்து சொன்னார். அதற்கு பிறகும் அதை வலியுறுத்தி சொன்னார். இதுதான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆட்சியல் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்துங்கிறதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஆட்சியல் சார்ந்து எனக்கு ஒரு கேள்வி. ஆளுநர் தலித் பாகுபாடை முன்வைத்து திராவிட சித்தாந்தம் நாட்டை பிளவுபடுத்துதுன்னு சொல்ல வராருன்னா இல்ல திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆயிடுத்துங்கிறத ஒரு வருஷம் முன்னாடி எக்ஸ்பைரி ஆன ஒரு மேட்டருக்கு திரும்ப அவர் உயிர் கொடுக்க போறது இல்ல. அது இல்ல, அவர் கொடுக்க போறது இல்ல. இப்ப நீங்க சொன்னதுல இப்ப தலித் பாகுபாடு அப்படின்னு சொன்னா, இப்ப தலித் கொடுமைன்றது இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் தலித்துக்களுக்கு எதிரான கொடுமைன்றது அரசு ஆவணத்திலே இருக்கு. இப்ப அத உத்தரப்பிரதேசத்தை எப்படி சொல்வார்? அங்க இருக்கிற சித்தாந்தத்தை ஆளுநர் ஒருவேளை அங்க அவர் ஆளுநரா இருந்தா என்ன பேசுவார் உத்தரப்பிரதேசத்துல? இல்ல நீங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் கணக்கெடுத்து பேசுறீங்க. நான் தலித் பிரச்சனை இந்தியா பூரா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அது உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இந்தியா பூரா இருக்குன்னு சொன்னீங்க. உத்தரப்பிரதேசத்தை நீங்க கோடிட்டு காரணம் எனக்கு புரியுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எத்தனை இடத்துல தலித் முதலமைச்சர்கள் இருக்காங்க சமீப காலத்தில்? பாரம்பரியத்தை சொல்லுங்க. இல்ல பாருங்க, எல்லா இடத்துலையுமே அந்த சாவனிசம் அப்படிங்கிறது அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது எல்லா ரூபத்திலையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. நாம் எங்கே பிரச்சனையை கொண்டு வர்றார் ஆளுநர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதில் பிரச்சனை இருக்குது, எதை மறைக்கிறீர்களோ அதில் பிரச்சனை இருக்குது. இதுதான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் பேசலையே. ஆமாம், அவர் நாட்டை துண்டாட விரும்புதுன்றாரு. இங்கே பாருங்க, நீங்கள் திரும்ப அந்த துண்டுக்குள்ளேயே வரீங்க. நான் அந்த அரசியல் துண்டுக்குள்ளே வர்றேன். சரி, ஆனால் அந்த அரசியல் துண்டுக்குள்ள நான் வரேன். ஆனால் நீங்க மெயினா அவர் இந்த நேத்துக்கு பேசியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு 2 பாயிண்ட் ஃபோக்கஸ்டா பேச வேண்டியது. நாட்டை துண்டாட விரும்புது, இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னா மொழியை ஒரு காரணியா பயன்படுத்துறாங்க, இருப்பிடத்தைன்னா நிலவியலை காரணியா பயன்படுத்துறாங்கன்னா என்ன சொல்ல? இல்ல இருப்பிடத்தை அப்படிங்கறத நீங்க லிங்குவிஸ்ட்ல நிலவியல் அப்படிங்கிற அந்த அடிப்படைக்குள்ள வராது. மொழியை முன்னிறுத்தி நீங்கள் பிரிவினை பேசுவது தவறுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி யோசனை பண்ணி கூட சொல்லுங்கள். இல்லை உடனே சொல்கிறேன். கடைசியாக ஸ்டாலின் ஐயா அவர்கள் அல்லது கடைசியாக கருணாநிதி ஐயா அவர்கள் பாரதத்தை போற்றி, இந்தியாவின் மேன்மையை போற்றி, இந்தியாவை பற்றி ஆராதித்து அப்படியே அதை சிலாகித்து பேசியது ஏதாவது 1-2 வரி ஞாபகம் இருக்கும்னா எனக்கு எடுத்து சொல்லுங்க. அதாவது அவங்க சொல்லலைங்கிறதுனால அவங்க இந்தியாவை விரும்பல, இந்தியாவை வெறுக்கிறாங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியாவை சிலாகித்து, இந்தியாவை ஆராதித்து, இந்தியாவை போற்றி. ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் வெற்றி அடைந்த போது முதல்வர் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு பாருங்க. இந்திய வீரர்கள் வெற்றி அடைந்த போது ஒரு பேசுறதுங்கிறது அது செய்தி சார்ந்த ஒரு விஷயம். அது அப்படித்தான் பேச முடியும். நான் கேட்கிறது இந்தியா என்கின்ற பேரரசை போற்றி பாராட்டி ஆராதித்து அப்படியே குதூகலத்தோடு. ரவி, நீங்க அரசமைப்புக்கு எதிராக பேசுறீங்க. நான் முதலமைச்சர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா தான் அந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன்ங்கிற கேள்வி வரும். நான் பட்ஜெட்டுக்கு இழிச்ச கதைக்குள்ளதான் வரல. நீங்க மாத்திட்டீங்க, பேரரசுன்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்டோன்னே நீங்க மாத்துறீங்க. இல்லைங்க, இந்திய பேரரசுன்னு எங்க இருக்கு? இந்திய பேரரசை பற்றி கருணாநிதி ஐயா அவர்களோ ஸ்டாலின் ஐயா அவர்களோ நான் முதலமைச்சர்னு சொல்லலை.
அவர்களோ என்னைக்காவது இல்ல, சிலாகிச்சு நான் பேசி நீங்க ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு கேட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க வெறும் வார்த்தைகளாக கேட்கிறீங்க, பாராட்டுனீங்களான்னு. கார்கில் யுத்தம் நடந்தது இல்ல, அதிகமாக நிதி எந்த மாநிலத்திலிருந்து கொடுக்கப்பட்டது? யார் அப்ப முதலமைச்சரா? பாருங்க, நீங்க திரும்பவும் எங்க இல்ல, வரீங்க என் கேள்விக்கு அப்படின்னா, வாங்க. நீங்க ஒரு நாட்டுப்பற்று அதுக்கு என்ன கோரிக்கை வச்சாங்க இப்ப தெரியுங்களா? சமீபத்துல ரவி, கார்கில் ரவி, சார்ந்து கேள்வியை மட்டும் வாங்குங்களேன். அன்றைக்கு என்ன நீங்க கலைஞர்னு கோடிட்டு காண்பித்ததுனால கேட்கிறேன். அன்னைக்கு முதல்வராக இருந்தபோது என்ன சொல்லி நிதி கேட்டாங்க கார்கிலுக்கு? இங்க பாருங்க, கார்கில் நிதியோ அல்லது அதற்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரிக்கு கொடுத்த நிதிகளோ பற்றி தமிழக வரலாறு நீண்ட நெடிதா இருக்கு. அதை பத்தி நான் விவாதிக்கவே இல்லை. நான் தமிழகத்தை விமர்சிக்கல, ஆளுநரும் விமர்சிக்கல. அறிவு சார்ந்த ஆன்மீக தலைநகரமாக தமிழகம் இருக்கு, அப்படித்தான் அவரும் பேசியிருக்காரு, நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம். நான் கேட்க வர்ற கேள்வி என்னன்னா, இப்ப கார்கில் நினைவு விஷயம் ஒன்று நடந்ததா? அப்போ செய்திகள் வந்தது, மோடி ஐயா அதை பற்றி பேசுறாங்க, பாராளுமன்றத்தில் கூட கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இங்கிருந்து ஒரு கருத்து, கார்கிலை விஷயத்தில் இந்த மாதிரி நடந்தது, இந்தியர்கள் 4 பேரை துண்டு துண்டாக்கி பாகிஸ்தான்லேருந்து தூக்கி போட்டான், அதை பார்த்து இந்தியா கொந்தளிச்சது, அங்கே கார்கில் போர்னு ஒன்று நடந்தது, தூக்கி போட்டு மிதிச்சோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்து எங்கேயாவது வந்து இல்ல, அப்படி யார் பேசுவா? அப்படித்தான் பேச முடியும். சமீபத்தில் நினைவுகளை வேக்காடு கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அறவேக்காடு கதையெல்லாம் எங்கிட்ட பேச 2 பேரும் கண்ணியம், 2 பேரும் கண்ணியம், 2 பேரும் கண்ணியம். ரெண்டு பேருமே கண்ணியம் பாருங்க சார். நான் பேசுறேன், நீங்களும் அதுக்காக பதில் வேண்டாம். 2 பேருமே கண்ணியம் பாருங்க. சரவணன் தவிர்த்துங்க, பாயிண்டடா வரலாம். சரவணன் என்ன இத பேசிட்டு ஒரு பக்கம் ஆளுநர் ஐயா உங்ககிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நான் இல்ல ரவி, அதுல ஒரு விஷயம் இருக்குங்க ரவி. நீங்க இந்தியாவை நீங்கள் புகழ்ந்து பேசல, அதனால நாட்டை துண்டாட விரும்புறீங்க, அது சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லலைங்க. நீங்கள் கொஞ்சினீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை நீங்கள் வேண்டுகிறீர்கள் அர்த்தம். இல்லை தூக்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வேண்டுகிறீர்கள் அர்த்தம். தொடர்ந்து பேசுவதெல்லாம் இந்தியா வந்திக்கிறது, இந்தியா எனக்கு பணம் மத்திய அரசு சார் வரி இல்ல நீங்க அந்த கரெக்ஷன் நான் ஒத்துக்கிறேன். இல்ல அந்த கரெக்ஷன் நான் ஒத்துக்கிறேன். இல்ல நான் என்ன கருத்து சரியா விஜயன், அந்த கரெக்ஷனை நான் ஒத்துக்கிறேன். மத்திய அரசு வஞ்சிக்கிறது நான் ஒத்துக்கிறேன். வரிகொடா இயக்கத்தை கொண்டு வருவோம். இன்னைக்கு வைகோ ஐயா பேசுறது இல்ல, ஸ்டாலின் ஐயாவே நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு வரிகொடா இயக்கத்தை. நான் என்ன கேட்கிறேன், 2 பாயிண்ட் எனக்கு முக்கியம், நீங்க பேசினதுல பதில் சொல்லி ஆகணும். சுருக்கம் ஐயா, இப்ப இந்த நாடு ஆட்சியில வேறுபடுத்துறதுக்காக, முதலீடுகள் ஈக்கிறதுக்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருதுன்னு வச்சுக்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கா இல்லையா? அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லா துறைகளையும் அசிங்கப்படுத்துதா, அவமானப்படுத்துதா? கிடையாது. பணம் வரணும்னு சொன்னா நான் சிங்கிள் விண்டோல முடிக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றோம், ஒரே நாடு ஒரே இதுக்குள்ள வர்றோம். அதுக்கு உடனே சாப்பாட்டே ஒரே நாடு ஒரே சாப்பாடுங்கிறாங்க, ஒரே ட்ரெஸ்ன்னு வாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அது பிரிவினைவாதம் எல்லாம் வேற என்ன?